ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீர்க்கங்காய் கிரேவி சூப்பராக டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வானலில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சம், 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறோம். இதெல்லாம் எண்ணெயில் பொரியட்டும். அடுத்தது நான் நீல வாக்கில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்ல எண்ணெயில் வதக்குறோம். எண்ணெயில் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்குற அளவுக்கு எண்ணெயிலே வதக்கிக்கிட்டே இருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. பெருசாக வச்சா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் சிம்மிலே வச்சு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டே இருங்க. ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் வெங்காயத்தை வதக்க வேண்டியது இருக்கும். இந்த டிஷ் எப்படின்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஏன் எல்லா வித சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி இருக்கு அப்படின்னு. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. அடுத்தது நான் பீர்க்கங்காய் ஒரு 1/2 கிலோ இருக்கும், எடுத்து தோல் சீவிட்டு இந்த அளவுக்கு இந்த சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி தான் இருக்கும். அது நல்லா வதங்கணும். எண்ணெயிலே தான் வதங்கணும். நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்குங்க. அப்படியே அது சுருங்கும். சைஸ் நம்மளுக்கு பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் அளவுக்கு சுருங்கும். நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு வதங்க விடுங்க. அடிக்கடி மூடியை திறந்து கிளறி விடுங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு சுருங்கி வந்திருக்கு அப்படின்ட்டு. அடுத்தது இதுக்குரிய மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லையா குழம்பு மிளகாய்த்தூள், அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதுவும் எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம். அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலே இதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வதங்கட்டும். எனக்கு லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுனால நான் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். ஒரு 1/4 டம்ளர் கூட அதுக்கும் கம்மியாக சும்மா தண்ணி தெளிக்கிற அளவுக்கு தெளிச்சுக்கிட்டா போதும். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து திருவி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரின்னு எல்லா வித இதுக்குமே இது சைட் டிஷ் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் குழம்பு கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இங்கே பாருங்கள், குழம்பு கொதிச்சு சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு.
இப்போ இதுக்கு தேவையான நான் உப்பு வந்து போடலை, உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதங்கும் போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். எனக்கு திட்டமாக இருக்குது, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். கொத்தமல்லி தூவி குழம்பை இறக்கிக்கலாம். சூப்பரான சுவையான பீர்க்கங்காய் கிரேவி ரெடி. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.